உலக இரட்சகராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம், உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இன்றைக்கும் கூட தேவனுடைய அந்த அழியாத சத்திய வார்த்தைகள் உங்கள் ஆத்துமாவின் அறிவு கண்களை அது திறப்பதாக. யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் பரிசுத்த திருவாய் மலர்ந்து மனிதகுலத்திற்கு, விசுவாச உலகத்துக்கு அவர் சொன்ன ஒரு சத்திய வார்த்தை. பரலோகத்தில் இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. இன்றைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் யூடியூப்லேயும் சரி, டிவி நிகழ்ச்சிகளிலும் சரி, ஏன் ஒரு சிலர்பட்ட சபைகளிலும் சரி, ஒரு சில விளம்பர பிரியமுள்ள ஊழியக்காரர்கள் எல்லோரும், நான் கடந்த மாதம் பரலோகம் போய் வந்தேன், 2 வாரங்களுக்கு முன்பு கூட நான் பரலோகம் போய் வந்தேன், அங்கு நான் பிதாவை பார்த்தேன், அங்கு நான் இயேசு கிறிஸ்துவோடு உட்கார்ந்தேன், எனக்கு பரிசுத்த ஆவியானவர் பக்கத்தில் தான் நின்று கொண்டிருந்தார் என்றெல்லாம் அவர்கள் ஏதோ மார்க்கெட்டுக்கு பஸ்ஸில் போய் வருவது போல பரலோகத்துக்கு போய் வருவதை பற்றி இன்றைக்கு விளம்பரமாக டிவி நிகழ்ச்சிகளிலும் யூடியூப்புகளிலும் அதிகமாக பேசி விளம்பரப்படுத்தி கொள்கிறார்கள். இதை நம்புவதற்கு கூட பரிசுத்த வேதத்தை அறிந்து பார்க்காத கிறிஸ்தவ உலகில் இறகிற 100க்கு 40% ஜனங்கள் இன்றைக்கும் அறியாமையில் இருக்கத்தான் செய்கிறார்கள். இங்கே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறது என்ன? பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. இந்த சத்தியத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கள்ள போதகர்களும் பொய் போதகர்களும் ஜனங்களை வஞ்சித்து ஏமாற்றி பரலோகம் போய் வந்தேன், அந்த லோகம் போனேன், இந்த லோகம் போனேன் என்றெல்லாம் பல விளம்பர கதைகளை சொல்லி கொண்டிருக்கிறவர்களுடைய பொய் உபதேசங்களுக்கு நீங்கள் விலகி இருப்பீர்கள். தேவன் ஒருவர் தான் பரலோகத்தில் இருக்கிறவர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் பரலோகத்துக்குள் நுழைந்தவர். என் அன்பானவர்களே, இந்த உலக பாரம்பரிய கதைகளில் எத்தனையோ மனிதர்களை பொய் பிரச்சாரங்களால் அவர் பரலோகத்துக்கு போய் வந்தார், இவர் பரலோகத்துக்கு போய் வந்தார் என்று சொல்லிக்கொண்டு நம்பிக்கொண்டிருக்கிற மதங்கள்லாம் கூட இருக்கிறது. ஆனால் நம்மை உண்டாக்கிய, சர்வத்தை உண்டாக்கிய தேவன் சொன்ன சத்தியத்தை உணர்ந்து பாருங்கள். பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்தில் ஏறினவன் ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. இந்த சத்தியத்தின்படி நாம் உறுதியாய் நடப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்துதான் அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட அவருடைய பரிசுத்த மணவாட்டியான சபை கூட்டத்தை, மக்கள் கூட்டத்தை அவர் ஒரு நாள் பரலோகத்துக்குள்ளே அழைத்து செல்வார். இதுதான் தேவனுடைய சத்திய உபதேசம். ஒப்பு கொடுப்போமா? இந்த வசனத்தின்படி நாம் வாழ்வோம். இந்த வசனத்தை பிறருக்கு எச்சரிக்கையாக சொல்லி நாம் நடப்போம். அன்புள்ள பிதாவே, பொய் போதனைகளும் கலக போதனைகளும் தீர்க்கதரிசிகள் போதனைகளுக்கும் கிறிஸ்தவ ஜனங்கள் பலியாகி விடாதபடிக்கு உம்முடைய ஜீவ சத்தியம் எங்கள் அறிவு கண்களை திறக்கிறதற்காக கோடி ஸ்தோத்திரம். நீர் ஒருவரே பரலோகத்தின் ராஜா. ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை அல்லாமல் ஒருவனும் பரலோகத்தில் நுழையவே முடியாது. எங்களை முழுவதுமாய் நாங்கள் தாழ்த்துகிறோம். இந்த சத்தியத்தின்படி நாங்கள் நடக்கவும், இந்த சத்தியத்தை பிறர் எல்லாருக்கும் எடுத்து சொல்லவும் எங்களுக்கு பலன் தாரும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.